அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நாகர்கோவில் மற்றும் சங்கரன்கோவிலில் இன்று சூறாவளி பிரச்சார சுற்றுப்பயணம். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் கழக வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார். கள்ளக்கூட்டணி யார் வைத்துள்ளனர் என்பது மக்களுக்கு தெரியும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விளாசல். மோடியுடன் ஸ்டாலின் இருக்கும் புகைப்படங்களை காண்பித்து யார் கள்ளக்கூட்டணி வைத்துள்ளனர் என கேள்வி. அதிமுக கள்ள கூட்டணி வச்சிருக்குதான். எங்கயா நாங்க கள்ள கூட்டணி? அது பழக்கம் போல் இருக்குது, பழக்க தோசை இருக்கும் போல் இருக்கு. கள்ள கூட்டணி வைக்கின்ற பழக்க தோசை இருக்கும் போது இதுவரைக்கும் எந்த கட்சி தலைவரும் இப்படி சொன்னது கிடையாது. கள்ள கூட்டணி வச்சவர் யார் என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்கு கள்ள கூட்டணி வச்சது? நாமளா அவியலா? அண்ணா திமுகவா திமுகவா? எடப்பாடியா ஸ்டாலினா? ஸ்டாலின் தானே வச்சிருக்காரு. ஆதாரத்தோட எப்படி பாருங்க, எப்படி போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க. இதுதாங்க கள்ள கூட்டணி சான்று. யாரை ஏமாத்துற நாடகம். இன்னொருத்தர் பாக்குறாரு, நான் சிரிச்சா என்னங்க தெரியும்? சிரிச்சா என்ன தெரியும்? பல்லு தானே தெரியும். நான் சிரிக்கிறார், பல்லு தெரியுது. நான் சிரிச்சா பல்லு தெரியும். உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, 2019 எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில் அடிக்கல் நாட்டினார் பாரத பிரதமர். இப்ப நானும் அவரோட அமர்ந்திருந்தோம். அப்ப சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். அத உதயநிதி ஸ்டாலின் கொச்சைப்படுத்தி அவரு பல்ல காட்டிட்டு இருக்கான்னு சொன்னாரு. நீ என்னத்தை காட்டுற? நீ என்னப்பா காட்டுற? நீ இதைத்தானே காட்டிட்டு இருக்கிற? நீ இதைத்தானே காட்டிட்டு இருக்க? வேற ஏதாவது காட்டுறியா? நீ காட்டினா சரி, நான் காட்டினா தப்பா? சிரிக்கிறது தப்பா? சிரிக்கிறது தப்பா? ஸ்டாலின் கிட்ட சிரிப்பே வராது. என்னைக்காவது சிரிச்சிருக்க பார்த்திருக்கீங்களா? அதிமுக ஆட்சியில் பல புயல்களை சந்தித்து துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டது. விடியா திமுக ஆட்சியால் ஒரு புயலை கூட தாக்குப்பிடிக்க முடியவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். மிக்ஜாம் புயல் வந்தது. அந்த மிக்ஜாம் புயல் ஒரே புயல் தான் வந்தது. அந்த புயலுக்கு ஸ்டாலின் தடுமாறி போயிட்டார். ஒரு புயலுக்கே தாக்கு பிடிக்க முடியல. அண்ணா திமுக ஆட்சியில் எத்தனை புயல்? கஜா புயல், வர்த்தா புயல், தானே புயல், புயல் புயல் என்று பல புயலை கண்டு வெற்றி கொண்ட இயக்கம் அண்ணா திமுக இயக்கம். எதிர்க்கட்சியாக இருந்தபோது கோபேக் மோடி என்ற ஸ்டாலின் தற்போது வெல்கம் மோடி என கூறுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் சாடல். வெள்ளைக்கொடி பொம்மை வேந்தன் 23ஆம் புலிகேசி ஸ்டாலின் என கிண்டல். நீங்க 23ஆம் புலிகேசி படத்தை பார்த்திருப்பீங்க. அப்போ படையெடுத்து வருவாங்க. அப்போ வடிவேல் போய் ஒரு வெள்ளைக்குடி பிடிச்சிட்டு ஆட்டிட்டு ஓடுவார். வெள்ளைக்கொடியை பிடிச்சு நடமாடிட்டு போவார். அப்போ வெள்ளைக்கொடி ஏந்திய வேந்தன் என்று சொல்வார். வெள்ளைக்கொடி ஏந்திய வேந்தன் சொல்வார். அதே போல தமிழ்நாடு முதலமைச்சர் பிரதமர் சென்னை வந்தபோது கருப்பு குடை பிடிச்சா பிரதமர் கோவிச்சுக்கார் சொல்லு வெள்ளை குடை பிடிச்சார். வெள்ளை குடை பிடித்தார். அதற்கு மக்கள்லாம் பேசிக் கொள்வது திரு ஸ்டாலினை பற்றி வெள்ளை குடை ஏந்திய பொம்மை வேந்தார். வெள்ளை குடை ஏந்திய பொம்மை முதல் என்று பட்டம் கொடுத்துடலாம். தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளத்தில் மிதந்தபோது டெல்லியில் இந்தியா கூட்டணி கூட்டத்தில் கலந்து கொண்டவர் ஸ்டாலின். மக்களை பற்றி சிந்திக்காதவர் என்று கடுமையாக சாடிய அதிமுக பொதுச் செயலாளர். தெரு பூரா வெள்ளம், 10 அடி தண்ணி, 10 அடி தண்ணி. எல்லாமே தூத்துக்குடி மாநகரம் பூரா வெள்ளத்தில் மிதக்குது. ஆனா அதை பார்க்க வரல. டெல்லியில இந்தியா கூட்டணி மீட்டிங் நடக்குது. அங்க போன முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். மக்களுக்கு பாதிப்பு என்றால் அரசே ஓடோடி வந்து உதவி செய்ய வேண்டும். ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்கு உதவி செய்யும் ஒரே கட்சி அதிமுக தான் என
பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி மக்கள் சேவை செய்வதிலே முதல் கட்சி அதிமுக கட்சி. என்னிடத்திலே அறிவிச்சர் கடம்பூர் ராஜ் அவர்களும் அறிவிச்சர் சண்முகநாதன் அவர்களும் அண்ணன் சீனாதாஸ் செல்லப்பாணி அவர்களும் என்னிடத்திலே சொன்னியவுடன் ஓடோடி வந்து இந்த தூத்துக்குடி மக்களை பார்த்து ஆறுதல் கூறினேன். 18ஆம் தேதி தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது. எங்கே பார்த்தாலும் தண்ணீர் கடல் போல் தூத்துக்குடி நகரம் காட்சி அளித்துக் கொண்டிருந்தது. தேர்தல் பத்திரம் மூலம் 656 கோடி ரூபாயை விடியா திமுக பெற்றதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் கண்டனம். உதயநிதி 30,000 கோடி ரூபாய் கொள்ளையடித்ததாக பிடிஆர் பழனிவேல்ராஜன் கூறியதை குறிப்பிட்டு பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் விலாசல். திமுக அமைச்சர்களை நிதி அமைச்சராக இடம்பெற்ற பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் குறிப்பிட்டாங்க ஆடியோவில். இன்றைக்கு சபரீஸ்வரனும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் 30,000 கோடியை வைத்துக் கொண்டு என்ன செய்வதென்று தடுமாறிக்கொண்டிருக்கிறார் என்று அந்த ஆடியோ கேஸ்ட்ல தெரிவிச்சாங்க. 30,000 கோடி 2 வருஷத்துல ஊழல் செய்து சம்பாதித்த பணம். இதுக்கு தான் அடிக்கடி வெளிநாடு போறாரு. இந்த வெளிநாடு போய் இந்த பணத்தை எல்லாம் முதலீடு செய்யறதுக்கு போறாங்க. ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்கு உதவி செய்யும் ஒரே கட்சி அதிமுக. தூத்துக்குடி மழை வெள்ளத்தில் மக்களை சந்திக்க ஓடோடி வந்ததை சுட்டிக்காட்டிய கழக பொதுச் செயலாளர். ஆட்சி அதிகாரம் தான் அவங்களுக்கு முக்கியம். அதனாலதான் டெல்லி ஓடினார் தூத்துக்குடி மக்களை பார்க்காம. ஆனா அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி மக்கள் சேவை செய்வதிலே முதல் கட்சி அதிமுக கட்சி. என்னிடத்திலே அறிவிச்சர் கடம்பூர் ராஜ் அவர்களும் அறிவிச்சர் சண்முகநாதன் அவர்களும் அண்ணன் சீனாதாஸ் செல்லப்பாணி அவர்களும் என்னிடத்திலே சொன்னியவுடன் ஓடோடி வந்து இந்த தூத்துக்குடி மக்களை பார்த்து ஆறுதல் கூறினேன். 18ஆம் தேதி தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது. எங்கே பார்த்தாலும் தண்ணீர் கடல் போல் தூத்துக்குடி நகரம் காட்சி அளித்துக் கொண்டிருந்தது. மக்களுக்கு ஆறுதல் சொன்னேன். நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உறுதி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு உங்களுக்காக பாடுபடுகிற இயக்கம், உங்களுக்காக திட்டங்களை நிறைவேற்றுகின்ற இயக்கம். தமிழகத்திலே 39 இடங்கள், பாண்டிச்சேரியில் 1, 40 இடங்களிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சியை வெற்றி பெற செய்யுங்கள். வெற்றி கூட்டணிக்கு ஆதரவு தாருங்கள். காவிரி விவகாரத்தில் நாடாளுமன்றத்தை 22 நாட்கள் முடக்கி வைத்த கட்சி அதிமுக. நெல்லை பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. 22 நாட்கள் இந்திய நாடே வியக்கின்ற அளவிற்கு நாடாளுமன்றத்தை ஒத்திவைத்த கட்சி அதிமுக கட்சி. திரு ஸ்டாலின் அவர்களே, சரியான அழுத்தம் கொடுத்தோம். அந்த அழுத்தம் கொடுத்த காரணத்தினால மத்திய அரசு உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி நீர் முறைப்படுத்த குழு 2ஐயும் அமைச்சு காட்டணுமா இல்லையா? நீட் தேர்வுக்காக நாடாளுமன்றத்தை ஒரு நாளாவது முடக்கியது உண்டா திமுக என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சரமாரி கேள்வி. நீட் தேர்வுக்காக நாடாளுமன்றத்தில் 38 எம்பிக்கள் செய்தது என்ன என்றும் கேள்வி. வாய்க்கிலேயே பேசுறீங்களா? கூட்டம் பேசிட்டு இருக்கீங்களா? நீட் தேர்வு ரத்துன்னு யாருக்கு ஏமாற்று வேலை? நினைச்சு பாருங்க. இந்த நீட் தேர்வை குறித்து நாடாளுமன்றத்திலே ஒரு நாளாவது பேசி நாடாளுமன்றத்தை ஒத்திவைக்கின்ற தெம்பு திராணி தில்லு குலுக்கு இருக்குதா? திமுகவில் இருந்து ஜாஃபர் சாதிக் வெளிநாடுகளுக்கு 3 ஆண்டுகளாக போதைப் பொருள் கடத்தியுள்ளார். விடியா திமுக ஆட்சியில் போதைப் பொருட்கள் விற்பனை இல்லாத இடமே இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. இன்றைக்கு வெளிநாட்டுக்கு கிட்டத்தட்ட 2-3 ஆண்டு காலமாக போதைப் பொருள் கடத்தப்பட்ட நபரோடு உங்களுக்கு என்ன தொடர்பு? அதோட இன்னொரு பேசிட்டு இருக்கார், அவருடைய மகன், அவரும் கை கொடுத்து பேசிட்டு இருக்கார். பாருங்க, அவர் என்ன வாங்குறாருன்னு தெரியல.
2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று தமிழக மக்களுக்கு விடிவு காலம் வரும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உறுதி. திரு ஸ்டாலின் அவர்களே, நிச்சயமா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 2026 அமையும். இதற்கெல்லாம் பதில் சொல்லி ஆக வேண்டும். 4.5 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் 50 ஆண்டுகள் வளர்ச்சியை கோவை மாவட்டத்திற்கு கொடுத்துள்ளோம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஊஞ்சவேலாம்பட்டியில் அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி பேச்சு. திமுகவும் பாஜகவும் செல்போனில் ஆட்சியை செய்து வருகின்றனர். முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி விமர்சனம். குளத்துப்பாளையத்தில் பள்ளி கட்டிடம் கட்டித்தர உடனடியாக 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கியவர் மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம். முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி புகழார். தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் ஒரே இயக்கம் அதிமுக தான். நாமக்கல்லில் அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி பெருமிதம். தமிழகத்தில் நடக்கும் வாரிசு அரசியலையும் மத்தியில் நடக்கும் மத அரசியலையும் நாம் ஒழிக்க வேண்டும். அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் பேச்சு. இன்றைக்கு விளம்பர ஆட்சியை மாநிலத்தில் ஆளுகின்ற ஸ்டாலினும் விளம்பர ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். மத்தியில் இருக்கின்ற மோடி அரசு முழுக்க முழுக்க விளம்பர அரசியல், மதத்தை வைத்து அரசியல் செய்கிற அரசு. தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் நாம் எல்லோருமே ஜாதி மதத்தை கடந்து அனைவரும் ஒற்றுமையாக இருக்கின்ற ஒரு மாநிலம் தமிழ்நாடு. போதைப் பொருட்களை ஒழிக்க வேண்டிய விடிய அரசின் முதல்வர் ஸ்டாலின் கனவு உலகத்தில் வாழ்ந்து வருகிறார். அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் குற்றச்சாட்டு. பஞ்சாப் மாநிலமாக உருவாகி கொண்டிருக்கிறது, போதை மாநிலமாக உருவாகி கொண்டிருக்கிறது, பாலியல் வன்கொடுமை மாநிலமாக உருவாகி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் ஒழிக்க வேண்டிய முதலமைச்சர் கனவு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தன் குடும்பம் மட்டும் நல்லா இருந்தா போதும், தன் குடும்ப உறுப்பினர்கள் மட்டும் நல்லா இருந்தா போதும். பொன்முடி வழக்கில் இடைக்கால தடைதான் வந்துள்ளது. இன்னும் தலைக்கு மேல் கத்தி தொங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் விமர்சனம். பொன்முடி ஒரு நிமிஷம் தப்பிச்சிட்டார் அப்படிலாம் இல்லை, இன்னும் முடியல, முடியல, அதெல்லாம் தயாராக இருக்கு. இப்போதைக்கு உச்ச நீதிமன்றம் அந்த ஒரு வழக்கில் கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு வழக்கு அடுத்த மாதம் 15ஆம் தேதி. நாம் வழக்குக்குள்ள போல நம்ம அதெல்லாம் தினம் கொடுப்போம், அதெல்லாம் நம்ம எதுவும் பேசுகிறோம். இன்னும் கத்தி கொண்டிருக்கோம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவு. நாளை வேட்புமனுக்கள் மீது பரிசீலனை. திருவண்ணாமலையில் ஸ்டாலினின் தேர்தல் பிரச்சாரத்திற்காக விதிகளை மீறி தேசிய நெடுஞ்சாலையில் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரமற்ற முறையில் சாலை அமைக்கப்படும் அவலம். தமிழக மக்களின் வரி பணத்தை வீணடிக்கும் விடிய அமைச்சர் ஏவா வேலு மீது தேர்தல் ஆணையத்திடம் அதிமுக புகார். விழுப்புரத்தில் தேர்தல் விதிகளை மீறிய அமைச்சர் பொன்முடி மற்றும் விசிக வேட்பாளர் நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் அதிமுக சார்பில் புகார் மனு. சென்னை மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட PM தர்கா பகுதியில் திமுக நாடாளுமன்ற வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்க சென்ற தமிழச்சி தங்கப்பாண்டியனை விரட்டியடித்த பொதுமக்கள். இடிந்துவிடும் நிலையில் உள்ள குடிசை மாற்று வாரிய குடியிருப்பை புதிதாக கட்டித்தருவதாக வாக்குறுதி அளித்துவிட்டு ஏமாற்றியதாக குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே திமுக கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்க சென்ற விடிய அமைச்சர் பெரியசாமியை முற்றுகையிட்ட பெண்கள். 4 மாதங்களாக மகளிர் உரிமை தொகை தங்களுக்கு கிடைக்கவில்லை என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தமிழகம் முழுவதும் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனை.
உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து செல்லப்படும் பணத்தை பறிமுதல் செய்து விசாரணை. சென்னை உள்பட தமிழகத்தில் 8 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் அதிரடி சோதனை. பெங்களூர் உணவக குண்டுவெடிப்பு வழக்கு தொடர்பாக கர்நாடகா மற்றும் தமிழகத்தில் சோதனை நடைபெறுகிறது. சென்னை, தாம்பரம், திருவள்ளூர் ஆகிய இடங்களில் ஆவின் பால் விநியோகம் பாதிப்பால் பொதுமக்கள் கடும் அவதி. தவிர்க்க முடியாத காரணங்களால் பால் விநியோகம் பாதித்திருப்பதாக ஆவி நிர்வாகம் விளக்கம். சென்னை காமராஜர் சாலையில் உள்ள மாநில கல்லூரியின் பொறுப்பு முதல்வர் தரக்குறைவாக பேசியதை கண்டித்து மாணவர்கள் போராட்டம். திரைப்படங்களில் மட்டும் சமூக நீதி குறித்து பாடம் எடுக்கும் அமைச்சர் உதயநிதி தனது தொகுதியில் நடைபெறும் கல்லூரி மாணவர்களின் போராட்டத்தை கண்டு கொள்ளாத அமல. படப்பையில் குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்த 10 கடைகளுக்கு சீல் வைப்பு. விடியா திமுக ஆட்சியில் தமிழகம் போதை மாநிலமாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜர் ரோடு ரயில் நிலையத்தில் 15 கிலோ கஞ்சாவை கடத்தி வந்த 2 கைது. விடியா திமுக ஆட்சியில் வெளிமாநிலங்களில் இருந்து கஞ்சா கடத்தி வந்து விற்பனை செய்யப்படுவது தொடர்ந்து அதிகரிப்பு. சென்னை சவுகார்பேட்டை நகை பட்டறைகளில் நடைபெற்ற வருமான வரித்துறை சோதனையில் உரிய ஆவணங்கள் இல்லாத 5 கிலோ தங்கம் மற்றும் 1,25 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல். கடத்தல் தங்கம் பணமாக மாற்றப்படுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் சோதனை மேற்கொண்டு பறிமுதல் நடவடிக்கை. சென்னை கீழ்கட்டளையில் வீட்டுமனை வாங்கி தருவதாக கூறி 1 கோடி ரூபாய் மோசடி செய்த 3 பேர் கைது. மோசடி நபர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்காமல் வேடிக்கை பார்க்கும் விடியா அரசின் ஏவல் துறை. சென்னையில் இருந்து தாய்லாந்து நாட்டிற்கு 3 கோடி ரூபாய் ஹவாலா பணம் கடத்த முயன்ற 1 கைது. வெளிநாட்டிற்கு ஹவாலா பணம் கடத்தும் கும்பலின் தலைவனுக்கு வலைவீச்சு. திருவெண்ணை நல்லூர் முருகன் கோவிலில் குழந்தை பாக்கியம் வேண்டி எலுமிச்சை பழம் வாங்கி சாப்பிடும் வினோத திருவிழா. வேலில் சொருகப்பட்ட 9 எலுமிச்சை பழங்கள் 2,36,000 ரூபாய்க்கு விலை போனதாக கோவில் நிர்வாகம் தகவல். 50,100 50,500 50,500 ஒரு தரம் 2 தரம்